அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தினம். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 23ஆம் நாள் உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 23இல் கொண்டாடப்படுவதற்கான காரணம், ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பிரிவான யுனெஸ்கோ 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதியை உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினம் என்று அறிவித்தது. அப்படி ஏப்ரல் 23ஆம் தேதியை மட்டும் குறிப்பிட்டு அறிவித்ததற்கு சில காரணங்கள் உண்டு. யுனெஸ்கோ என்ற உலக கல்வி நிறுவன அமைப்பு மக்களிடையே புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கவும் அதற்காக அதிக புத்தகங்களை வெளியிடவும் முடிவு செய்தது. உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாள் வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே அல்லது உலக புத்தக நாள் என்பது வாசித்தல், புதுப்பித்தல் மற்றும் சொத்துக்களை பாதுகாத்தல் போன்றவற்றை வளர்க்கும் நோக்கத்துடன் ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23ஆம் நாளன்று ஒழுங்கு செய்யும் ஒரு நிகழ்வு ஆகும். இது 1995ஆம் ஆண்டு முதலாக கொண்டாடப்பட்டது. இதன் அடிப்படையில் 1995 முதல் ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றிவிடும். உலகில் வாழ்ந்து மறைந்த மாமனிதர்கள் பலரும் நூல்கள் வழியாகத்தான் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணித்தனர். 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா காந்தி. ஆசியாவில் பெரிய நூலகம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நூலகம். லண்டனில் எங்கு தங்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது நூலகம் அருகில் வீடு பாருங்கள் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றாராம் பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தாராம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என சற்றும் தயக்கமின்றி சொன்னாராம் நெலின். குவிந்த புத்தகங்கள் பல லட்சமாம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும்போது வரும் முன்பணத்தில் முதல் $100க்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்டபோது புத்தகங்கள்தான் என்றாராம் மார்ட்டின் லூதர் சிங். தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றாராம் அப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்திலுள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்துக்குச் செல் என்றார் டெஸ்கார்டஸ். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்கு என்றார் இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்கள் மென்று ஜீரணிப்போம் என்றார் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் நெலின். மற்ற நாள்களில் புத்தகங்கள் வாசிப்பை மறந்தாலும் உலக புத்தக தினத்தன்று மட்டுமாவது சிறந்த புத்தகங்களை வாங்கி நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசளிப்பதோடு நாமும் நல்ல நல்ல புத்தகங்களை வாசிப்போம் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். நாமும் புத்தகங்கள் வாசிப்போம், நேசிப்போம், அதை இன்றே தொடங்குவோம்.